போன வாரத்திலே நான் எடுத்த அந்த வகுப்பிலே என்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த வகுப்பின் இறுதியிலே கேட்பது வழக்கம். அப்படி நான் கேட்காமல் இப்பொழுது நான் என்ன கேட்க இருக்கிறேன்னா, போன வகுப்பிலே நீங்கள் என்ன பாடம் படித்தோமோ, அதிலே என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை நீங்கள் யாராவது கொஞ்சம் சொன்னால் எனக்கு நலமாயிருக்கும். ஏனென்றால் இந்த யோவான் சுவிசேஷம் மிகவும் அற்புதமான ஒரு ஆழமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தகத்திலே நான் வசனத்துக்கு வசனம் விவரித்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு முறைமையை கையாண்டு அப்படி ஒரு வேத பாட வகுப்பு எடுக்கவில்லை என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிறிஸ்துவை பற்றியதான தனித்துவ விஷயங்களை நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கேன். அதைதான் நாம் சிந்திக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யோவானுடைய நோக்கம் என்ன? முதல் கேள்வி. யோவான் சுவிசேஷத்தினை எழுதின யோவானுடைய நோக்கம் என்ன? இந்த சுவிசேஷத்தை எழுதியதற்கான நோக்கம் வகுப்பில் உள்ள எல்லாரும் தாராளமாக இந்த இந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லாருமே பேசலாம். அதனால நீங்க எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கொண்டு உங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பதில் சொன்னால் நலமா இருக்கும். நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு அப்பதான் உதவியா இருக்கும். நான் லாஸ்ட் வீக் வரல. ஆனா 20:31 அப்படி போட்டிருக்குது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவன் அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மக்கள் ரட்சிப்பு அடைவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்து விசுவாசிப்பதன் மூலமாக, அல்லது விசுவாசிப்பதன் என்று சொன்னால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தான் ரட்சிப்பு கிடைக்கும். அப்படியானால் கிறிஸ்துவை என்னவாக அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை வலியுறுத்தி தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அந்த நிலைமையிலே அவருடைய தொடக்கம் முதலாக அவர் இயேசு தேவன் என்பதை வலியுறுத்துகிற விதமாகவே தான் எழுதி கொண்டு வருகிறார். அதைத்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து சிந்தித்தோம். கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்த காரியம் 12வது வசனம் முதல் கொண்டு 12, 13 ஆகிய வசனங்கள் தான் மெயினா நம்ம சிந்திச்சது. 12, 13 அந்த வசனங்கள்ல இருக்கக்கூடிய விளக்கத்தை நீங்கள் கேட்டவர்கள் யாராகிலும் அதில் ஏதாவது புரிந்து கொண்டிருந்தீர்களா சொல்லுங்க. நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் என்பதை குறித்தும், அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கான அவசியமான காரியம் என்ன என்பதை குறித்தும் சிந்தித்தோம். அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள், புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல. தேவனுக்கு பிள்ளைகள் தான் உண்டு, பேர பிள்ளைகள் கிடையாதுன்னு சொன்னீங்க. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெறுகிறார்கள். 12வது வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்னும் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பதில் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் மைக் ஆன் பண்ணிக்கலாம், மற்றவர்கள் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. பதில் உங்களுக்கு ஏதாவது தெரியுமானாலோ அல்லது கேள்விகள் இருக்குமானாலோ நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம். அவருடைய நாமம் இயேசு. இயேசுனா தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக மீட்பராக
ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளும் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நான் பாக்குறேன் இந்த இடத்துல. இல்லைங்கய்யா, இல்ல, நான் அதை சொல்ல வரல. ஆ, ஆ. இப்ப இயேசுங்கிற பேரே இங்க இது வரைக்கும் சொல்லப்படல. ம், நம்ம ம். யோவான் சுவிசேஷத்தை மட்டும்தான் படிச்சிட்டு இருக்கிறோம். ம். யோவானில இயேசு யார் என்பதை சொல்லும் பொழுது தேவனுடைய குமாரன்கிறத அவர் வலியுறுத்திட்டு வர்றாரு. இப்ப இயேசுவை தேவனுடைய குமாரனாக உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் போனது, அவரை புறக்கணித்தது. 11வது வசனத்துல நம்ம அதான் பார்க்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப யூதர்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அடுத்த வசனம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் என்னவாகிறார்கள் என்று கேட்டால், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம், ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து, இந்த அதிகாரத்தில், இந்த புத்தகத்தின் அடிப்படையிலேயே நாம் சிந்தனையை கொண்டு போக வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை யூதர்கள் விசுவாசியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் தான் அவரோடு கல்லெறிய பார்த்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதை நம்ம மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த கோணத்தில் மாத்திரம் இந்த புத்தகத்தை நாம் அணுக வேண்டும். அப்ப இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை யார் உள்ளத்தில் விசுவாசித்து, அதாவது தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் தேவன் தான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய குமாரனாக யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையை அவர்கள் பெறுகிறார்கள். அப்படி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனது எப்படி என்பதை 13வது வசனம் சொல்லுது. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு எதன் வழி, என்ன அவசியம் என்று சொன்னால், ஒரு பிறப்பு, புதிய பிறப்பு ஒன்று அவசியமாக இருக்கிறது. ஒரு புதிய பிறப்பு. அந்த பிறப்பு இல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. நாம் மனிதர்களாக பிறந்து வந்திருக்கிறோம், அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கும் ஒரு பிறப்பு அவசியமாக இருக்கிறது. அந்த பிறப்பு எப்படியெல்லாம் அடைய முடியாது, எப்படி மாத்திரம் அடைய முடியும். நான் சொல்றதை மறுபடியும் கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு ஒரு புதிய பிறப்பு அடைய வேண்டும். அந்த புதிய பிறப்பு அடைவதற்கு எதன் வழியாகலாம் புதிய பிறப்பு அடைய முடியாது, எதன் வழியாக மட்டும் புதிய பிறப்பை அடைகிறோம் என்பதை 13வது வசனம் சொல்லுகிறது. இதுல நான் 3 காரியத்தை சொன்னேன். அந்த 13வது வசனத்தில் இருக்கிற காரியத்துல 3 நிலைமைகளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்க முடியாதுன்னு சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? எதன் வாயிலாக எல்லாம் தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது? ரத்த சம்பந்தமாக அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, தத்தெடுப்பதின் மூலமாகவும் அல்ல. இரத்த சம்பந்தமாக, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, தத்தெடுப்பதின் மூலம் புருஷனுடைய சித்தத்தினால இல்ல. இரத்தத்தினாலாவது பிறவாமல்னா என்ன அர்த்தம்? நான் அதனுடைய விளக்கத்தை தான் கேட்கிறேன். நான் அதை சொன்னதனுடைய அர்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை கிறிஸ்தவ மக்கள் மத்தியில இருந்தது, மற்ற சபைகள்ல. இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்குள்ளும் வந்து விடக் கூடாதுங்கிறதுக்கு தான் இதை சொல்றேன். முதல் காரியம் சொல்லுங்க, இரத்தத்தினாலாவது பிறவாமல். நம்ம எல்லாம் நமக்கு குழந்தைங்க பிறக்கிற மாதிரி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குழந்தைன்னு நினைக்க கூடாது. இல்ல, நான் தேவனுடைய பிள்ளைகளை பத்தி பேசிட்டு, நாம் மறுபிறப்பு அடைவதை பத்தி கேட்கிறேன். இப்ப மற்றவங்க யாராவது பதில் சொன்னா நல்லா இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மறுபிறப்பு அடைவது அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஆவது என்பது, தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு இரத்தத்தினாலாவது பிறவாமல் அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த மறுபிறப்பு என்பது இரத்த சம்பந்தமான நிலைமையில பிறக்க முடியாது. வழக்கமா பிரதர், ரத்த சம்பந்தம், ரத்த சொந்தம், அவன் என்னுடைய பிள்ளை, அவன் அவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஒரு கிறிஸ்துவனுடைய பிள்ளை கிறிஸ்துவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட், வெரி குட். அதுதான், அவ்வளவுதான். ஆண்டவரை சொந்த ரட்சா ஏற்றுக்கொள்வதனால தேவ பிள்ளையாக மாறுறாங்க. அவங்கதான் அதை பிரதர் நல்லா சொன்னாங்க. இந்த மாதிரி
ஆண்டவருக்கு வந்து பேர பிள்ளைங்க கிடையாது. ஆமா. யார் அதாவது எவனொருவன் ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம்னு 12வது வசனம் சொல்லுது. ம். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு பிறப்பு உண்டாயிருக்கிறது. அந்த பிறப்பின் மூலமாக தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளானோம். அந்த பிறப்புக்கு எதெல்லாம் உதவாதுன்னு கேட்டால், இரத்தத்தினாலாவது பிறக்க முடியாது. இரத்தத்தினாலாவது பிறவாமல்னு சொன்னா முதல் குறிப்பு, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பாரம்பரியமாக ஒருவர் தலைமுறையாக பல தலைமுறைகள் கிறிஸ்தவ விசுவாசிகளாக அவருடைய முன்னோர்கள் இருக்கலாம். மெய் கிறிஸ்தவ விசுவாசிகளாக அவர்கள் இருந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் பிறப்பினாலே, மாம்ச சம்பந்தமான பிறப்பினாலே, இரத்த சம்பந்தமான பிறப்பினாலே தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. இதுதான் முதல் காரியம். ஏன் இத சொல்றேன்னு சொன்னால், பொதுவாக பல சபைகளிலே மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய சில சபைகளிலே மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தை என்னன்னு சொன்னா, we are born Christian, நாங்கள் எல்லாரும் பிறப்பிலே கிறிஸ்தவர்கள். இந்த வார்த்தையை பிற சமூக மக்கள் கூட கேட்பாங்க. அவங்க சத்தியத்தை தெரியாதவங்க, ஆனா கிறிஸ்தவர்கள் மூலமாக தவறாக கேட்டு அறிந்தவர்கள். நீங்க பார்ன் கிறிஸ்டியனா கன்வெர்டட் கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க. இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா நீங்க? கேட்டிருக்கோம். அப்ப பார்ன் கிறிஸ்டியனான்னு கேட்கும்போது அவங்க என்ன மீன் பண்றாங்க? குடும்பத்துல பிறந்தவனான்னு கேக்குறாங்க. ஆமா. நீங்க பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களா? பிறப்பிலே யாரும் கிறிஸ்தவர்கள் ஆக முடியாது. இன்னைக்கு நம்ம சபைகளிலும் பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு குலதெய்வம் இயேசுதான். வயசு வந்தா அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். அவங்க விசுவாசிச்சாங்களா, ஏற்றுக்கொண்டார்களா, மனம் திரும்பினார்களா, இயேசுவை யார் என்று அறிந்தார்களா, அது எதுவுமே நமக்கு யோசிப்பதில்லை. எல்லாரும் அப்படின்னு சொல்ல நானு, பெரும்பாலான நிலைமையில நம்முடைய சபைகள்ல அதுதான் நிலைமை. பிரதர், அவங்க நம்ம குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க பிரதர், நம்ம இயேசுவைத்தானே அவங்களுக்கு தெரியும். இயேசு தெய்வங்கிறது தெரியும். அவங்க தங்களுடைய சொந்த இரட்சகராக உள்ளத்துல ஏற்றிருக்கிறார்களா? இயேசு தேவனுடைய குமாரன், அவர் என்னுடைய இரட்சகருங்கிறதை உள்ளத்துல புரிந்திருக்கிறாங்களா, ஏற்றிருக்கிறார்களா? அவருடைய விசுவாசம் சரியானதாக இருக்கிறதா? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசமாக இருக்கிறதா? எல்லாம் குலதெய்வ விசுவாசத்தில் இருக்காங்களா? இதுதான் கேள்வி. அதனால நம்ம வந்து பிள்ளைங்களும் என்ன நினைச்சிடறாங்களா, நாங்கெல்லாம் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தானே, அப்ப நாங்க பிறப்பிலே கிறிஸ்தவங்க தானே நினைச்சிடுறாங்க. ஒருவன் தேவனுடைய பிள்ளை ஆவதற்கு பெற்றோருக்கு பிறந்ததுனால தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தது. இரண்டாவது, மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல். மாம்ச சித்தம் என்றால் என்ன? அதான் குடும்பத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு தான் மாம்ச சித்தம். இல்ல இல்ல, நீங்களா ஒண்ணு இல்ல. அந்த வசனத்துக்கு சரியான பொருள் நான் சொன்னதை நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? மாம்ச சித்தத்தினாலாவது ஒருவன் பிறக்க முடியாது. அத கொஞ்சம் யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல்னு சொன்னால், ஒரு மனிதன் தன் சுய சித்தத்தினாலே பிறக்க முடியாது, மறுபிறப்பை அடைய முடியாது. தான் விரும்பினால் ஒருவன் தனக்குத்தானே மறுபிறப்பை உருவாக்கி கொள்ள முடியாது. புருஷனுடைய சித்தத்தினாலாவது, மூன்றாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்களுடைய சித்தத்தினால், மற்ற மனிதர்களுடைய சித்தத்தினால். கரெக்ட். இப்ப மற்ற மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆபத்து நம்ம சபைகள்ல இருக்குது. பிள்ளைங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம நம்முடைய சுய முயற்சியினால அவங்கள ரட்சிப்பு அடைய வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ரட்சிப்பு என்பது மறுபிறப்பின் அனுபவம். அது தேவ ஆவியானவருடைய வல்லமையான செயல். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுக்கு மட்டும் அந்த உரிமை தான், அவ்வளவுதான் இருக்குது. சுவிசேஷத்தை கேட்கிறவங்க
உணர்வடைந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற செயலை அவங்கதான் செய்யணும். அவங்களுக்கு அந்த வேலையை செய்யறது விசுவாசிக்கிற நேரத்துல அவங்களுக்குள்ள மறுபிறப்பை உண்டாக்குறது பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் நம்ம பல வசனங்கள்ல இருந்து பார்த்தோம். நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதெல்லாம் நம்ம சிந்திச்சோம். அப்ப தேவனாலே அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற நாம அவங்கள கைகளை உயர்த்த வைக்கிறதுனாலயோ, பொதுக்கூட்டத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கை உயர்த்துங்கன்னு சொல்றதுனாலயோ, முன்னுக்கு வாங்கன்னு சொல்றதுனாலயோ, இப்பவே நீங்க பாவ அறிக்கை செஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒருத்தரை உணர்ச்சி வயப்பட வச்சு அவங்கள அறிக்கையிட வைக்கிறதுனாலயோ அவங்க ரட்சிப்பு அடைஞ்சிட முடியாது. அவங்க மறுபிறப்பு அடைஞ்சிடவில்லை. மறுபிறப்பு என்பது காற்றின் செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதுபோல ஆவியானவர் தம்முடைய சித்த பிரகாரமாக ஒவ்வொருவரையும் மறுபிறப்பிலே வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் இந்த நேரத்துலதான் ரட்சிக்கப்படணும்னு இல்லை. ஒருவேளை அடுத்த கூட்டத்திலேயோ அல்லது வேற எப்பவோ அவரை வசனத்தை கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல அவர் போய் படுக்கையில படுத்திருக்கிற நேரத்திலேயோ அவரோடு போராடக்கூடும். அந்த இடத்துக்கு நம்ம வாய்ப்பே தர்றதில்லை. ஆவியானவர் அவர்களோடு கேட்ட வசனத்தை கொண்டு பேசி உணர்வடைய வச்சு, பாவிங்கிறத உணர்வடைய வச்சு, மனம் திரும்புதலுக்கு ரட்சிப்பின் அவசியத்தை உணர்த்தி அவர்கள் நேராக கிறிஸ்துவண்டையில வருவதற்கான வழிநடத்தும் செயலை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். இப்படி எல்லாம் நடக்காததுனாலதான் திருமணத்துக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை எல்லாம் வெளிவர்றது. இயல்பான குடும்ப வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகள்ல தான் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்கிற பிரச்சனையே வெளியே வருது. இவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்க தானாங்கிற அளவுக்கு கேள்வி அப்பதான் வருது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி, ஜலம் அப்படிங்கிற இந்த வசனத்தை குறிக்குது. வசனத்தினால போதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான புதிதாக்குறதுனாலே உணர்த்து வைக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக தன்னை ஒப்புவிக்கும் பொழுதுதான் அவன் மறுபிறப்பு அடைகிறான். அதுதான் அந்த ஒரு நியூ பார்ன் எக்ஸ்பீரியன்ஸை பிடிச்சிட்டு நியூ பர்த் என்று சொல்லி சொல்றோம். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவன் தான் அந்த கிறிஸ்துவ அனுபவத்துல வாரான், கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துல. சரிதான். பொதுவாக அந்த வசனத்தை அப்படிதான் நம்ம விளங்கிக் கொள்றோம். ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்லும் பொழுது அது திருவசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய செயலாலும் சொல்லுவோம். அப்படி சொல்றதுனால ஒரு பெரிய பிழைன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் வேத பண்டிதர்களுடைய விளக்கத்தை நான் போன வாரத்துல சொன்னேன். இந்த ரெண்டு வார்த்தையும் ரெண்டு பொருள் அல்ல. ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொன்னா ரெண்டு அர்த்தம் அல்ல. ரெண்டு சொற்கள் இருப்பதனாலே ரெண்டு சொற்களும் ரெண்டு அர்த்தத்தை தருவதல்ல. ரெண்டு சொற்களும் சேர்ந்து ஒரே பொருளை தான் தருகிறது. ஒரே பொருள் தான். அதுக்கு பேரு கிரேக்க இலக்கணத்திலே அவர்கள் சொல்லுகிறது ஹென்டியா டைஸ், இரு சொல் ஒரு பொருள். நமக்கு கூட இல்லையா தமிழ் இலக்கணத்துல பல சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள். அது மாதிரி இங்கே சொல்லி இருக்கிறது ஆவிக்குரிய தண்ணீரை குறித்து பேசுகிறார். இந்த ஆவிக்குரிய தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அதே சமயத்துல கூடுதலாக யாக்கோபு 1:18 மற்றும் 1 பேதுரு 1:23 ஆகிய வசனங்களையும் சேர்த்து படித்த பொழுது மறுபிறப்புக்கான விதை அது தேவனுடைய வசனமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். மற்றபடி தண்ணீர் என்பது இங்கே திருவசனத்தை குறிக்காது. ஜலம் என்பது பின்னால் வரக்கூடிய ஆவி என்கிற வார்த்தையானது முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய உயர்வான அர்த்தத்தை, உயர்வு பொருளை கொண்டதாக இருக்கிறது. அதனால அது சமாரியா ஸ்திரீயினிடத்துல பேசின போது ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து பேசினார்.
அந்த தண்ணீரைத்தான் அது பேசுகிறது. அதாவது இது ரெண்டும் சேர்ந்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறது, ஆவிக்குரிய தண்ணீர். அந்த ஆவிக்குரிய தண்ணீர் என்பது அது பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 1:21 போட்டிருக்குது. தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல ரட்சிப்பு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது, பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுவதை குறித்து பேசல. ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை அப்படின்னு போட்டுக்குது. ஆமா ஆமா, அந்த இடத்துல ரட்சிப்புன்னு வர்ற இடம் பூராமே ஆவியின் ரட்சிப்பை பத்தி பேசாது. ரட்சிப்பை பத்தி சொல்லும் பொழுது முக்கால ரட்சிப்பாக நாம படிக்கிறோம். அந்த முக்கால ரட்சிப்புல ஆவியில் ரட்சிக்கப்படுதல், ஆத்துமாவில் ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு என்ற 3 காரியங்கள் இருக்கிறது. இதுல இது ஆவிக்குரிய நிலைமையில பாவத்தின் தண்டனையிலிருந்து தேவ கோபத்திலிருந்து ரட்சிக்கப்படுதலை குறித்து பேசவில்லை. இது அனுதின ஜீவியத்திலே விசுவாசிகள் தங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் அதை சாந்தமாக உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை பற்றி பேசுது. பாவத்தின் தண்டனையில் இருந்தல்ல, பாவத்தின் வல்லமையில இருந்து ரட்சிக்கப்படுதல். எபேசியர் 1:13 பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய டாபிக்ல மட்டும் பேசுவோங்க, அப்புறமா மற்ற காரியங்கள் அப்புறம் பேசுவோம். நீங்க அதுக்கு ரட்சிப்பை குறித்து சொன்னதுனால சொன்ன அந்த மாதிரி இல்ல, அதான் இந்த விஷயத்துக்குள்ள மட்டும் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியான நம்ம போன வாரத்துல படிச்ச வகுப்புல, நீங்க போன வாரம் வரல நீங்க அந்த வகுப்புல, அதனால தெரியல. போன வாரம் படிச்ச வகுப்புல நம்ம ஆவியினால் பிறப்பதை பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த வசனத்துல பாருங்க, 13வது வசனத்துல அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள். இந்த தேவனாலே பிறப்பு என்பது ஒரு மெய்யாகவே ஒரு சரீர பிரகாரமாக நாம் பிறந்த விண்ணமாக உள்ளான மனிதனில் ஒரு உண்மையான மெய்யான பிறப்பு ஒன்று நடைபெறுகிறது. ஆனா அவர் அங்கிள் என்ன கேக்குறாங்கன்னா, ஆவினால பிறக்கிறதும் வசனத்தினால பிறக்கிறது ஒன்னான்னு கேக்குறாங்க. இல்ல, அது நான் சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய வசனம் அங்கிள் சொல்லிட்டே வராங்க பாருங்க. வசனத்தினால பிறக்கிறதும் ஆவினால பிறக்கிறது. வசனம் இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா. அந்த அடிப்படையில வசனமும் ஆவியும் ஒன்னா அப்படிங்கறத அவருடைய அந்த கேள்வியா இருக்குது. இல்ல, அந்த வசனம் ஆவியின் தன்மை உடையதா இருக்குங்கிறத, அதாவது ஆவிக்குரிய உயிர்ப்பை தரக்கூடிய தன்மை உடையதா இருக்குங்கிறது தான் அங்க சொல்லியிருக்கு. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனாயும். ஏன்னா சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் சொல்லி நமக்கு 1 பேதுருல வரும். சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள்னா அந்த வசனத்துல ஜீவன் இருக்குது. ஸோ அதனால அவங்க அந்த அடிப்படையிலையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதுதான் யாக்கோபு 1:18, 1 பேதுரு 1:4, 1 பேதுரு 1:23 இந்த 3 வசனங்களையும் நான் போன வாரத்துல சொன்னேன். ஆனாலும் எபேசியர் 1:13 ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி ஆன பொழுது வாக்குத்தத்தமிட பரிசுத்தம் அவர்கள் முத்திரிடப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு சாட்சியாக உயிர்ப்பிக்கப்படும் என்பதற்கு அடையாளமாக அந்த அத்தாட்சி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு வராரு. அதுல அதெல்லாம் உண்மைதான். நம்மளுடைய ரட்சிப்புக்கு எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, அது ஒரு விதை போல இருக்கிறது. ஒரு ஜீவ வித்து, ஆவிக்குரிய ஜீவ வித்து. ஆனால் நான் சொல்றது என்னன்னா, ஏஜென்ட்ட சொல்றேன். அந்த செயலை செய்யக்கூடிய, மறுபிறப்பின் செயலை செய்யக்கூடிய ஒரு பிறப்பை நம்மளை உண்டாக்கக்கூடிய நபர் யார்? நான் வித்தை பத்தி பேசல. வித்து பயன்படுத்தப்படுகிற வித்து வசனம் தான். ஆனால் நீங்களும் நானும் பிறப்பதற்கு ஒரு பெற்றோருடைய செயல்பாடு இருந்த வண்ணமாக நம்மளை மாம்ச பிரகாரமா, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் சொன்னார் இல்லையா. அப்ப ஆவியில் பிறப்பது என்பது, ஆவியில் பிறக்கக்கூடிய அந்த செயலை நம்மை உண்டாக்குகிறவர் நபர் யார்? தேவனாலே பிறந்தவர்கள். அந்த தேவனாலே பிறந்தவர்கள்ங்கிற அந்த இடத்துல பிறப்பை நடப்பிக்கிறவர்களுடைய செயலை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பிறப்பின் வித்தை பத்தி பேசல.
அதைத்தான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்ற இடத்துல அந்த பிறப்பிக்கிற நபரை பத்தி சொல்லுது. யாராலே பிறப்பிக்கப்படுகிறோம்? வசனங்கிறது ஒரு மத்தியஸ்தம் தான், ஒரு கருவி. 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 அந்த வசனங்கிறது ஒரு கருவி. கருவி. தமிழ் இலக்கணப்படி சொன்ன போனா கருத்தா கருவி. ஒரு பொருளை செய்ய, இப்ப குயவன் பானையை வணைந்தான்னு சொன்னாக்கா, குயவன் வணைந்தவர் யாருன்னா கருத்தா, அவன் தான் பானையை வணையிறவன். கருவி எதுன்னு சொன்னா அவன் கையில இருக்கக்கூடிய அந்த சட்டியை வணையறதுக்கான பொருள், ஒரு குச்சி வச்சிருப்பாரு, அதை வச்சுதான் தட்டிக்கிட்டே வணைஞ்சிட்டு வருவார். அது மாதிரி கருவியாக இருப்பது வசனம். ஆனால் கருத்தா யாரு? உருவாக்குகிற செயல் ஆவியானவர். 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 பிறப்பிக்கிறவர் ஆவியானவர். சரி, கர்த்தான்னு சொல்லக்கூடாது, கர்த்தா. கர்த்தா கர்த்தாதான். ஆனா தமிழ்ல அது இலக்கணத்துல கருத்தா. சரி சரி சரி, நாங்கெல்லாம் கர்த்தா தான் சொல்லுவோம். சரி சரி, ரைட். அடுத்து 14வது வசனத்துக்கு வந்தோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் என்று சொல்லும் பொழுது அவர் மனுமக்களின் மீது உண்டான தெய்வீக கருணை, இரக்கம், தயவு, அன்பு எல்லாம் பரிபூர்ணமாக அவரிடத்துல இருந்தது. நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, நம்முடைய ரட்சிப்பிலே தேவனுடைய அளவற்ற கிருபையை பயன்படுத்துவதற்கு பவுல் அப்போஸ்தலன் ஏராளமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அத படிச்சோம்னாலே ரொம்ப அந்த வசனத்தை படிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ, ஆங்கிலத்திலே பட் காட் என்று ஆரம்பிக்கிறது. இந்த பட் என்ற வார்த்தை ஒரு எதிர்மறை சொல், அட்வர்சேட்டிவ் கன்ஜக்ஷன் சொல்லுவாங்க. எதிர்மறை. அதாவது தேவனோ, அதாவது கோபாக்கினைக்குரியவர்களாகிய நம்மேல தேவன் இரக்கம் காண்பித்தார். தண்டிக்கப்பட வேண்டிய நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். தள்ளிவிடப்பட வேண்டிய நம்மை அரவணைத்துக் கொண்டார். பாதாளத்துக்கு போக வேண்டிய நம்மை உன்னதத்துக்கு ஏற்றினார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், பாருங்க, இரக்கத்தை பத்தி பேசுறாரு. இரக்கம், அதை வெறும் இரக்கம் சொல்லாம இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, இந்த மிகுந்த அன்பு, அந்த அன்புங்கிறது பதிலா அந்த மிகுந்த அன்புங்கிற அந்த அந்த பெயரெச்சம் எல்லாம் சும்மா சொல்ல, அந்த அட்ஜெக்டிவ், அந்த வார்த்தையெல்லாம் சும்மா சொல்லாது, அப்படியே ரியலா இருக்குது, கிரீக்ல இருக்குது. மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது. அப்ப மிகுந்த அன்பு, இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் தேவனுடைய குணாதிசயங்களா பார்க்கிறோம். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உடையவராக கிறிஸ்து இருந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் மனதுருக்கம் உடையவராக இருந்தார். தேவனுடைய மனதுருக்கத்தை அப்படியே நம்மீது காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். தேவன் எந்த அளவுக்கு நம்மேல் மனதுருக்கம் கொண்டவராக இருந்தாரோ அதே வண்ணமாக கிறிஸ்து நம்மேல் மனதுருக்கம் கொண்டிருந்தார். அதனாலதான் அவரால் நமக்காக தன் ஜீவனை கொடுக்க முடிந்தது. கட்டாயத்தின் பேர்ல தள்ளப்பட்டவராக, மன விருப்பம் இல்லாத நிலைமையில, என்னமோ இதுக்குள்ள வந்துட்டமேங்கிற நிலைமையில எல்லாம் அவர் வரல. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் சிலுவையில நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்த பொழுது தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. அங்க எந்த நிர்பந்தமும் கிடையாது. மனப்பூர்வமான நிலைமையிலும் மிகுந்த ஆவலோடும் அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். ஆகவே தேவனுடைய அந்த கிருபை அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது. தேவனுடைய அன்பு, இரக்கம், தயவு, காருண்யம், இது எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் உடையவராக இருந்ததுனாலே அவர் சத்தியத்திலே எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. சத்தியத்துக்கு அவர் உறுதியுள்ளவராக இருந்தார். சத்தியத்துக்கு புறம்பான நிலைமையிலே அவர் ஒரு காரியத்தையும் அங்க இருந்த மார்க்க பரிசேயர்களிடத்தில் அவர் அதுல முரண்பட்டிருந்தார்.
கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது. இந்த ஒரே பேரானவர் என்ற வார்த்தையை குறித்துதான் இன்றைக்கு ஒருவேளை அதிகமாக நான் பேச வேண்டும் என்று எண்ணினேன். இந்த ஒரே பேரானவர் என்ற வார்த்தையானது இந்த புத்தகத்திலும் நிருபத்திலும் யோவான் 5 முறை பயன்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், 18வது வசனம், 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த 5 இடங்களிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரே பேரானவர், ஒரே பேரானவர். அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கலாமே? வாசிக்கலாம். யாராவது வாசிக்க சொல்லுங்க. தாராளமா வாசிக்கணும். யோவான் 1:14 முதலாவது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற 18வது வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 3ஆம் அதிகாரம் 16வது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. 18வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. 1 யோவான் 4:9. சுரேஷ் படிங்க. மேஃபன் அங்கிள் இந்த பைபிள் எடுத்துக்கிட்டேன். சரி ஏன் இப்பதான் எடுக்கிறியா ராஜா பைபிள? சரி மேல இருந்து இப்பதான் வந்துட்டு இருக்கேன். சரி. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த 5 இடங்கள்ல நம்ம இதை பார்க்கிறோம். இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத 5 இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக கிறிஸ்தவ உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே கிறிஸ்துவினுடைய இறைமைத்தன்மையே மறுதலிக்கப்படக்கூடிய அளவுக்கு சர்ச்சைக்குரிய விவாதங்கள் இதிலிருந்து கிளம்பி இருக்கிறது. தவறான உபதேசங்கள் இந்த வார்த்தையை கொண்டு உருவாகி இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தி உங்களிடத்துல வந்து பேசலாம். ஆகவே இந்த வார்த்தையின் பொருளை நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரே பேரான குமாரன் என்பதற்கு ஒன்லி பிகாட்டன் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கேஜேவி, என்கேஜேவி மற்றும் என்ஏஎஸ்பி போன்ற மொழிபெயர்ப்புகளிலே ஒன்லி பிகாட்டன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே ஒன்லி என்று மாத்திரம், சிலதுல ஒன் அண்ட் ஒன்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்லி பிகாட்டன் என்ற வார்த்தையானது பிரச்சனையை ஏற்படுத்தி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா, கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்லி அவர் பிறந்தவர் அல்லது பிறப்பிக்கப்பட்டவர், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர். இயேசு இல்லாத ஒரு காலம் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்திலே இயேசு தேவனால் படைக்கப்பட்டவர். அவர்தான் இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகளுக்கும் முதன்மையாக முந்தி படைக்கப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். வேறு பல வசனங்களை கொண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தி. ஆனால் இந்த வார்த்தை இயேசு படைக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. இந்த வார்த்தை மட்டுமல்ல, முழு புதிய பாடம் படிக்கும் பொழுது இயேசு ஒருபோதும் படைக்கப்பட்டவர் அல்ல, மாறாக அவர் படைப்பாளர், சிருஷ்டகர் என்பதை நாம் படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில இருந்து நம்ம பார்க்கிறோம்.
அவர்தான் சகலத்தையும் படைத்தவர், அவரை கொண்டுதான் சகலமும் படைக்கப்பட்டது, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது என்றெல்லாம் நாம் படித்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய இருப்பு தன்மையை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு சமமானவராக தேவனோடு கூட நித்திய காலமாக இருக்கிறவர் என்பதை 1வது வசனத்திலிருந்தே நாம் பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி படித்த அந்த முதல் வசனத்திலேயே கிறிஸ்துவின் நித்திய தெய்வீக தன்மையை நிலைநிறுத்தி கொண்டுதான் யோவான் ஆரம்பிக்கிறார். அங்கிருந்துதான் அவர் பேசுகிறார். ஆகவே இந்த ஒரே பேரானவர் என்ற வார்த்தையானது கிறிஸ்து படைக்கப்பட்டவர் என்பதற்காக எந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இது ஆங்கிலத்தில் இருந்து பொருள் தரக்கூடாது. பிகாட்டன், பிறந்தவர் என்ற அந்த பொருளிலே ஒரு ஆங்கில சொல்லை கொண்டு இதுக்கு பொருள் தருவதற்கு முயற்சிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு காலத்தின் தொடக்கத்தை கொண்டு பிறந்தவர் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த கிரேக்க வார்த்தையானது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த மூல வார்த்தையினுடைய அசல் பொருளை நாம் பார்க்க வேண்டுமே தவிர ஆங்கில சொல்லின் பொருளை எடுக்கக்கூடாது, அல்லது வேற எந்த மொழிபெயர்ப்பின் சொல்லையும் எடுக்கக்கூடாது. இது போன்ற ஒரு சர்ச்சையை நான் ஒரு சமயத்துல ஒரு மேலை நாட்டு போதகரிடத்துல நான் சந்தித்தேன். அவர் ஒரு முறை என்ன சொன்னார்னு சொன்னாக்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கிற கிருபாதார பலி என்கிற வார்த்தையை கோப நிவாரண பலின்னு தான் எழுதியிருக்கணும். ஏன்னு சொன்னா இதை ப்ரொபஷியேஷன் என்றுதான் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கோப நிவர்த்தி அப்படின்னு சொல்லி அவரு சொன்னார். இந்த கிருபாதார பலிங்கிற வார்த்தையை தப்பு அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு பெரிய ஆர்டிகளை எழுதியிருந்தாரு ஒரு புத்தகத்துல. அப்ப அவரிடத்துல நான் பேசும் பொழுது, நீங்க சொல்ற மாதிரி இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில இருந்து நம்ம பொருள்படுத்தலாமா, அல்லது மூலமொழிக்கு ஏற்ற ஒத்ததாக மூலமொழியிலிருந்து பொருள்படுத்த வேண்டுமா என்று கேட்டேன். மூலமொழியிலிருந்து பொருள்படுத்தும் போது கிருபாதார பலி என்ற வார்த்தை மிக சரியானது. இதை ஒரு உதாரணமா நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரியே இங்க இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மோனோகினேஸ். அந்த மோனோகினேஸ்ங்கிற வார்த்தையானது ஆங்கிலத்திலே ஒன்லி பிகாட்டன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல ஒன்லி என்று வருது. இப்ப நான் சொன்னேன் 5 இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இது அல்லாமல் மனிதர்களுக்கும் இந்த வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, 4 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி மனிதர்களுக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்போ மனிதர்களுக்கும் அந்த மோனோ இருக்குதா, அந்த வார்த்தை தான் இருக்கா? ஆமா, அந்த வார்த்தை 4 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல மொத்தம் 9 முறை இந்த மோனோகினேஸ்ங்கிற வார்த்தை வருது. அதுல 5 முறை இயேசு கிறிஸ்துவுக்கும் 4 முறை மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் இப்ப சொல்ல போறத கவனிங்க. அப்ப ஏன் இந்த இடம் மனிதர்களுக்கும் சொல்லி இருக்கு, அப்ப மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து வித்தியாசம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால நான் சொல்றது கவனிங்க. இந்த வார்த்தைக்கு கிரேக்க இலக்கண, அதாவது என்னன்னு சொல்ற சொல்லகராதி, கிரேக்க சொல்லகராதி தரக்கூடிய விளக்கம் 2 வகையான முதன்மை வரையறைகளை அது சொல்லுது. 2 முக்கியமான வரையறைகளை இந்த வார்த்தைக்கு விளக்கமாக சொல்லுகிறது. முதல் விளக்கம், ஒரு குறிப்பிட்ட உறவுக்குள் ஒரே மாதிரியாக இருப்பது தொடர்பானது. ஒரு குறிப்பிட்ட உறவுக்குள் ஒரே மாதிரியாக இருப்பதை தொடர்பு படுத்தி சொல்லக்கூடியது. இப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது. அங்க நீங்க பார்த்தால், தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட இடத்துல, அந்த இடத்திலும் இந்த மோனோகினேஸ் என்கிற வார்த்தை வருகிறது. அப்ப ஈசாக்குக்கு இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஆபிரகாமின் ஒரே மகன் என்று குறிப்பிடும் போது அங்க என்ன அர்த்தம் சொன்னாக்க, ஒரே மாதிரியான உறவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆபிரகாமுக்கு 1க்கும் மேற்பட்ட மகன்கள் இருந்தார்கள், நமக்கு தெரியும், அநேகம் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஒரே மகன் அல்ல. ஆனால் ஆபிரகாமுக்கு 1க்கும் மேற்பட்ட மகன்கள் இருந்தும் கூட ஈசாக்கு சாராளால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரே மகன் மற்றும் உடன்படிக்கையின் ஒரே மகன் என்பது நமக்கு தெரியும். வாக்கு தத்தத்தின்படியான பிறந்தவன்.
அப்ப அந்த 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 தொடர்பிலே, அந்த உறவிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இங்கே ஒரே மகன் சொல்லியிருக்கு. ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன் என்று சொன்னால் அது இந்த அர்த்தத்தில் தான். இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர் இடத்துல பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவருக்கு இஸ்மவேல் இருந்தாரு, அவர்தான் மூத்த மகன், நாங்கெல்லாம் இஸ்மவேலுடைய பிள்ளைங்க, அப்படித்தானே ரொம்ப உரிமை பாராட்டி பேசுவாங்க. அப்ப இங்க வேதம் சொல்லும் பொழுது ஆபிரகாமை ஈசாக்கை குறித்து ஒரே பேரானவன் என்று சொல்லும் பொழுது அது வாக்கு தத்துவத்தினுடைய ஒரே மகனாக அவன் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. வேறு எவரும் அந்த வாக்கு தத்துவத்தின் உரிமையை பெற முடியாது. ஆபிரகாமின் பிள்ளைகள்ல வேற எவரும் அதை பெற முடியாது. எனவே மற்ற மகன்களில் இருந்து ஈசாக்கின் தனித்தன்மையை காண்பிக்க அந்த சூழலில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க. இரண்டாவது வரையறை என்னன்னு சொன்னாக்க, அது அதனுடைய வகை அல்லது அதனுடைய வகுப்பை குறித்து சொல்லும் பொழுது ஒரே ஒருவராக இருப்பதுடன் தொடர்புடையது. தனித்துவமான ஒரு தன்மையை, தனித்துவத்தை அடையாளப்படுத்துவதற்காக சொல்வது. இதுதான் யோவான் பயன்படுத்தக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது. யோவான் பயன்படுத்தும் போது இயேசு கடவுளின் குமாரன் என்பதை நிரூபிக்கிறதுல முதன்மையான அக்கறையை கொண்டிருக்கிறார். இயேசு கடவுளின் குமாரன் என்பதை முதன்மையாக அக்கறை கொண்டிருக்கும் பொழுது நம்மை குறித்தும் அதே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று வேதத்தில் படிக்கிறோம். நாம் தேவனுக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதே போல தேவனுடைய பிள்ளைகள் என்கிற வார்த்தையில சன் ஆஃப் காட்ஸ் சன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த அர்த்தத்துல தேவ தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்கள்ல அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு கூட்டம் மக்களுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை ஒழிய தனித்துவமான தனிப்பட்ட நிலைமையில யாருக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரே பேரானவர் என்ற வார்த்தையானது அந்த நிலைமையில சொல்லப்படாமல் இயேசு தேவனுடைய ஒரே குமாரனாக இருக்கிறார் என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்லியிருக்கிறார். அவரை தவிர வேறொருவரும் அவருக்கு மகனாக இல்லை, குமாரன் என்ற அந்த அந்தஸ்தில இல்லைங்கிறத. இந்த குமாரன் என்ற பார்தம் மனித பிறப்பின் அடிப்படையிலான ஒரு பிறப்பை அவர் பெற்றதினாலே அவர் குமாரனானார் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அவர் கடவுளின் தன்மையை கொண்டவராக கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதே அச்சாக கடவுளின் தற்சரூபமானவராக இருந்து கடவுளை பிரதிபலித்து காட்டக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரே நபராக அவர் இருக்கிறார். அவரை தவிர வேறு எவரும் அப்படி இல்லை. மனித குலத்துக்கு கடவுளை காண்பிக்கக்கூடிய ஒரே தனித்துவம் நபராக இருக்கிறார். இந்த தனித்துவம், அந்த தெய்வத்துவத்தினுடைய தனித்துவம் கொண்டவராக இருக்கக்கூடிய அவரை தவிர வேறு எவரும் இல்லை. இது அவருக்கு மாத்திரமே உரிய சிறப்பு. அந்த நிலைமையிலே இயேசு கடவுளின் குமாரன் என்று இங்கே காண்பிக்கப்படுகிறார். மற்றபடி நாம் எல்லாரும் கடவுளின் குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி நாம் எல்லாரும் தத்து பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தத்து பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தத்து புத்திரர் அல்லது ஸ்வீகார புத்திரர்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எபேசியர் 1:5 வாசிக்கிறீங்களா சதீஷ்? ஓகே. பிரியமானவர்களுக்கு தாம் உமக்கு தந்திரலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக 6வது வசனம் தம்முடைய 7 உள்ளஸ்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலம் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். தம்முடைய தயவு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஸ்வீகார புத்திரர்கள், நாம் தேவனுக்கு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது
நாம் சொந்த பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகள் அல்ல, சுவீகரிக்கப்பட்ட பிள்ளைகள். இன்றைக்கு இப்ப வந்து நம்ம பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகளை தத்தெடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நான் ஒரு தேவனுக்கு சொந்தம் அல்லாதவர்களாக இருந்தும் கூட இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனுக்கு பிள்ளைகளானது சுவீகரித்து கொண்டது. தேவன் நம்மை சுவீகார புத்திரர்களாக எடுத்துக்கொண்டார். பிள்ளைகளா நாம் பிறப்பிலே நாம் இயல்பிலே தேவனுக்கு பிள்ளைகள் அல்ல, ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறோம், சுவீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ வேறு எவரும் இல்லாத நிலைமையில் அவர் ஒருவரே குமாரனாக இருந்தார். வேறு எந்த குமாரனும் குமாரத்தையும் தேவனுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுதோ அவர் ஒரே பேரானவர் அல்ல. அந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு அந்த நிலைமையில் கிறிஸ்துவை காண்பிக்கும் விதமாக பயன்படுத்தப்படவில்லை. அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன்னதாக அல்லது மாம்சத்தில் வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படும் வரைக்கும் அவருடைய நிலைமையை காண்பிக்கிறதுக்கு ஒரே பேரானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுதோ கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாம் தேவனுக்கு அநேகம் பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவை போல நாம் பிள்ளைகளாக இருக்கவில்லையே தவிர மற்றபடி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவை தேவன் பிள்ளையாக மகனாக எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த வண்ணமாக தேவன் நம்மையும் பிள்ளையாக உரிமை தந்திருக்கிறார். அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன். நான் தேவனுக்கு சுதந்திரவாளிகளாகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறோம். ஆனால் அவருக்குள் நாம் உடன் சுதந்திரவாளிகள் ஆவதற்கு முன்னதாக கிறிஸ்து மாத்திரமே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாயிருந்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாயிருந்தார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கக்கூடிய, தேவனுடைய எல்லா செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலைமையிலே தேவனுடைய சுதந்திரவாளிகளாக, தேவனுக்கு சுதந்திரவாளிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையில தேவனுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பங்கடைவதற்குரிய அந்த பிள்ளைகள் என்கிற உரிமை பெறுவதற்குரிய எல்லா ஸ்லாக்கியும் நாம் பெற்றிருக்கிறோம். அதுதான் யோவான் 1:12 சொல்லுது. சும்மா வெறுமனே நீங்க எல்லாம் பிள்ளைங்க வாங்க சரி போ உங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள்ங்கிற பட்டத்தை கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லல. ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பிள்ளைகளுக்கு எப்படி அந்த தகப்பனுடைய சொத்துக்கு உரிமை உள்ள சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்களோ அது போல தேவனுக்கு ஒரே சுதந்திரவாளியாகிய கிறிஸ்துவோடு கூட இப்பொழுது நாம் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கக்கூடிய பங்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் இங்கே வருவதற்கு முன்னதாக அவர் மாத்திரமே ஒரே சுதந்திரவாளியாக இருந்தார். பல அர்த்தத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நாம் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நாம் மகிமையிலே தேவனுக்கு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிற அதே விதமாக தேவன் நம்மிடத்துல அன்பு காண்பிக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த ஒரே பேரான குமாரனை தந்தருளும் அளவுக்கு தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் அந்த அன்பிலே கிறிஸ்துவ மேல வச்சிருக்கிற அன்புக்கும் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு வித்தியாசம் இருக்கா? அப்ப தேவன் நம்மிடத்துல காண்பித்திருக்கிற அந்த அன்பு பாருங்க எவ்வளவு பெருது. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான அன்பை நம்மிடத்துல காண்பிக்கிறார். ஆனால் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய தனித்துவம் மிக்கவராக எப்போதும் இருக்கக்கூடியவர் கிறிஸ்து ஒருவர் தான். தனித்துவம், அதாவது தெய்வத்துவத்தினுடைய சாராம்சம், அதாவது தெய்வத்துவத்தினுடைய அந்த என்ன சொல்றது, தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் அல்ல, அதாவது தெய்வத்துவத்தினுடைய சாராம்சம், அந்த சாராம்சத்தை முழுமையாக கொண்டவர் கிறிஸ்து ஒருவர் தான். ஒருபோதும் நாம் அவரை போல ஆக முடியாது. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நாம் அந்த நிலைமையிலே ஆக முடியாது.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அதுதான் நான் சொன்னேன். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. எவ்வளவு பெரிதென்று பாருங்களா, அவர் நம்ம அவ்வளவாக சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஏக குமாரன், ஒரே பேரான குமாரன், நேச குமாரன், இவரை நேசகுமாரன் என்று சொல்லி யார் மேல முழு பிரியத்தை வைத்திருந்தாரோ அந்த முழு பிரியத்துக்குரிய பிரியமானவருக்குள், நம்ம படிச்ச வசனத்துல அந்த பிரியமானவர் என்ற வார்த்தை அவருக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய அந்த நிலைமையில் இருந்த அவரையே நமக்காக தரும் அளவுக்கு நம்மில் அன்பு கூர்ந்தார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள், பிரியமானவருக்குள் நாம் இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஸ்வீகார புத்திரர்களாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய அந்த அந்த குமாரத்துவத்தினுடைய தனித்தன்மைக்கு நாம் ஒருபோதும் ஒப்பானவர்கள் அல்ல. அந்த குமாரன் என்ற வார்த்தை ஒரு தனிச்சிறப்பு மிக்க, மேன்மை மிக்க ஒரு பெயராக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் வசன மேற்கோள் காட்டி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேரமாகிவிட்டது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4-5. இவர் தேவனை பாருங்க, எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன பெயர்னு சொன்னா குமாரன் என்கிற பெயர். அதை நம்ம வேதம் முழுவதிலும் படிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையினுடைய பொருளை நம்ம புரிஞ்சிருக்கணும். குமாரன் என்பது அது வேறு எவருக்கும் உரிய பெயர் அல்ல. நீர் என்னுடைய குமாரன் என்று அவர் தூதர்களில் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன் என்று அவர் யாருக்காகிலும் எப்போதாகிலும் சொன்னதுண்டா? இந்த பிதா குமாரன்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிதா என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே பிதாவை குறித்து பேசுகிறது. அந்த பிதாவானவரை குறித்து யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் 122 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற நெருங்கிய பந்தத்தை, அதே சமயத்துல 2 பேரும் தனித்தனி நபர்களாக இருக்கிற இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நித்திய பிதாவாகவும் குமாரனாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருபோதும் கிறிஸ்து இல்லாமல் இருந்து பிறந்ததுனால அவர் பிதாவாயில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குமாரன் பிதாவிலிருந்து வெளிப்பட்டவராக இருக்கிறார், ஜெனிப்பிக்கப்பட்டவர். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். பிதாவிலிருந்து அவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார், ஜெனித்தவர். பிதா ஒருபோதும் ஜெனிப்பிக்கப்பட்டவர் அல்ல. எல்லா இறையியல் வகுப்புகளிலும், இறையியல் கல்லூரிகளிலும் இதை ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. பிதா ஒருபோதும் ஜெனிப்பிக்கப்பட்டவர் அல்ல. காரணம், பிதா ஜெனிப்பிக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து அவர் வெளிப்பட்டவர். ஆகவே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறது. என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொன்னா அவர் பிறந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிதாவில் இருந்து அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் பிதாவின் தன்மை உடையவராக இருக்கிறார். சூரியன், அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன். சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர் ஒளிகள் அந்த சூரியனின் அந்த அதே தன்மையை உடையதாக இருக்கிறது. சூரியனை நாம் ஒருபோதும் பார்த்ததில்லை. நீங்கள் பிதாவாகிய தேவனை குறித்து புதிய ஏற்பாட்டுல படிக்கிற எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும்? தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, காணவும் முடியாது. அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அதான் அவருடைய தனித்துவமான நிலைமை. நான் படிக்கிறேன் இந்த யோவான் சுவிசேஷம் 1:18 கூட பார்க்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இந்த இடத்துலதான் அந்த வெளிப்பாட்டின் தன்மையை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறவராக தான் குமாரன் இருக்கிறார்.
இது தேவதூதர்களுக்கு பொருந்தாது, மனித தீர்க்கதரிசிகளுக்கு பொருந்தாது, வேறு எவருக்கும் பொருந்தாது. வேறு எவரும் தேவனை அப்சாசலாக வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. தேவனுடைய தன்மைகளை அப்படியே காண்பிக்கக்கூடியவராக வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர்னு சொன்னீங்க. பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, அவர் என்னென்னைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான. போன வாரத்துல நம்ம அதுக்கெல்லாம் படிச்சுட்டோம். அங்க சொல்லி இருக்கிற அதான் தமிழ்ல, அதான் சொல்றேனே, அந்த தமிழ்ல இருக்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எதுவுமே பொருள்படுத்த கூடாது. அங்க இருக்கிற வார்த்தை எல்லாமே வெவ்வேறு கிரேக்க வார்த்தைகள். 1 பேதுரு 1:4-23, சத்திய வசனத்தினாலே நம்பி ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இருக்கிற யாக்கோபு 1:18, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய யோவான் 3:5, இந்த இடங்களில் எல்லாம் வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுது. அதுக்கும் இந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரே குமாரனாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த குமாரன் என்கிற பதத்துக்கு ஒரே பேரானவர் என்ற அர்த்தத்துக்கு சம்பந்தமானது அல்ல அந்த ஜெனிப்பித்தல்ங்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை வந்து இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையும் இந்த ஜெனிப்பித்தல் என்ற பொருளும் வார்த்தையும் ஒன்றல்ல. அண்ணா, அவர் அங்கிள பேச விடுங்க. அவர் ஒரு முக்கியமான காரியம் கேட்கிறாரு. அதாவது குமாரன் நித்தியமானவர் போட்டிருக்கே, நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டவர்னு சொல்றீங்களே கேட்கிறாரு. அதை விடுங்க, அது முக்கியமான விஷயம். அவர் கேட்கட்டும். கிரியேட்டட் பீயிங் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஜெனிப்பிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்படக்கூடிய காரியத்துல